வாங்க டாக்டர் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இவரை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? இவனை பார்த்து பயப்படாம என்ன சார் பண்ண சொல்றீங்க? பின்ன என்ன சார், மனசுதான் சார் இவன். உடம்பு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோன்னா டிங்கரிங் பார்த்து இடுப்புல உடைக்கவும் சார். சார் நான் டிங்கரிங் பார்க்க வரல சார், ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்தேன் சார். ட்ரீட்மெண்ட் இதுக்காக பேர் ட்ரீட்மெண்ட். டிங்கரிங் பார்த்து கொண்டுட்டேயா சார்? இந்த ஆள் பேச்சை கேட்டு நர்சரி காலில் சரோஜா பார்க்க போனோம் சார். ஓ, சரோஜாவை பார்த்தீங்களா? அங்கே போனா சார், சரோஜாவுக்கு பதிலா ஆளாக்கு சைஸ்ல அழகான ஒரு பொண்ணு சார். என்னது, ஆளாக்கு சைஸ்ல அழகான பொண்ணா? ஆமா சார், ஆளாக்கு சைஸ்ல அழகான பொண்ணு தான் இருந்தா. சரோஜா வீடு இங்கன்னு கேட்டேன். சென்னை 28 படத்துல பிரேம்ஜி சொல்லுற சரோஜா சாமானிய காண்டு, அதே மாதிரி சரோஜாவான்னு கேட்டான். அதுவும் இல்லைன்னு. ஐயோ, அப்புறம் அப்ப சுவர்லா சித்திரத்துல சரோஜா அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்ல அந்த சரோஜான்னு கேட்டேன். அதுவும் இல்லைன்னா. அப்ப சரோஜாவை பார்க்கல? ஆமா சார், நானும் சரோஜாவை பார்க்கவே முடியல. கடைசியில் அந்த பொண்ணை போமான்னு கடத்தி விட்டேன். நாலஞ்சு ரவுடி பசங்க நேராக என்கிட்ட ஓடி வந்தாங்க. வந்து என்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. நான் சரோஜாவை பார்க்கணும்னு சொன்னேன். நீங்க எதுக்கு சரோஜாவை பார்க்கணும்னு சொன்னேன். நான் சொன்னேன் சும்மா டைம் பாஸ் பண்ணி பேசிட்டு போலான்னு சொன்னேன். என்ன சார் சொல்றீங்க? 4 தடியங்க என்ன அடியோ அடின்னு அடிச்சாங்க சார். சரோஜா தானே பார்க்க போனீங்க, அதுக்கு எதுக்கு அடிச்சாங்க? அப்ப நான் சொன்னேன், நீங்க அடிக்க வரைக்கும் அடிங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா இன்னத்துக்காக எனக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிக்கிறான்னு சொன்னேன். சொன்னாங்களே. அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீ தேர்றியே அந்த சரோஜா வீட்டுக்காரங்க நான் தான். அப்பதான் நான் கேட்டேன், ஏண்டா ஒரு சரோஜாவுக்கு இத்தனை வீட்டுக்காரன் கேட்டேன் சார். என்ன சார் நியாயம்? அதுக்கு பிறகுதான் சார் உடம்புல உண்மையிலேயே வலிக்கிற மாதிரி போட்டு அடின்னு அடிச்சு போட்டு போயிட்டாங்க சார். மயக்கம் தெரிஞ்சு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த ஏரியாவில் 7-8 சரோஜாக்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிடுச்சு சார்.